அங்கே அடிமையாகவே வாழும். எப்படி வாழ்வாங்க? கட்டிட்டு வந்துருவாங்க. அப்படியே மிடுக்காவே இருப்பாங்க. இவங்களுக்கு கீழ. அவங்க எப்படி தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அந்த ரேஞ்சில. பிராணநாதா அந்த ரேஞ்சில வாழ்ந்தாங்கல்ல ஒரு காலகட்டத்தில. அந்த மாரியே இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பலாம் பெண்கள் பெண் உரிமையும், சுதந்திரத்தையும் பயங்கரமா விரும்பி அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, எப்படி இவங்களலாம் கட்டிக்க முதல்ல ஆசைப்பட மாட்டாங்க. குடும்ப சூழ்நிலை, அந்த வீட்டு பயம், வளர்ப்பு முறை அதில தான் கட்டிப்பாங்களே தவிர, விரும்பி கட்டிக்க மாட்டாங்க. காலம் முழுக்க எப்படி ஒரு ஷோகேஸ் போல இருப்பாங்க. பட்டு புடவைலாம் போட்டுப்பாங்க, நகையெல்லாம் ஒட்டிப்பாங்க. இண்டிவிஜுவலா எதுவுமே பண்ண முடியாது. இவரு எங்க அழிச்சிட்டு போறாரோ, அங்க போயிட்டு வருங்க. அவங்க கூட அவ்வளோதான். இங்க போகணும் அப்படின்னு அதுங்க இண்டிவிஜுவலா கூட சொல்லாதுங்க. அவங்க சொல்லாம தான் அப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் வாழுவாங்க. பிள்ள பெக்குற மிஷினாவும், அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ற மிஷினாவும் தான்